பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி கிறிஸ்டி அடிக்கடி நாங்கள் ஆவிக்குள்ளாங்க நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். எனக்கு இப்போ அந்த ப்ரேயர் பார்ட்னர் இல்லை, நான் தனியாக தான் ஜெபம் பண்ணிக்க வேண்டியது, தனியாக தான் ஆண்டவர்கிட்ட பேசணும். முன்னே 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன செய்யலான்னு டக்குன்னு ஒரு தாட் சொல்லுவா. உடனே அது என்னுடைய ஸ்பிரிட்டில் நல்லா அழகாக கிளிக் ஆகும். எனக்கு இப்போ அந்த வாய்ப்பு இல்லை. அதனால் நானே ரூம்குள்ளே அப்படியே நடந்த அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே எனக்கு இந்த ப்ரேயர் பார்ட்னர் இல்லை, லைஃப் பார்ட்னரும் கிடையாது, நீர் ஒருத்தர் தான் பார்ட்னரு, இப்போ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், இன்றைக்கி சாயந்தரம் என்ன பேசணும் ஆவியானவரே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே ஆண்டவர் எனக்கு ரெவலேஷனை கொடுக்குறார். அப்போது அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்க வேணுமானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைவிடவே மாட்டார். அந்த வார்த்தை கேளுங்க, 1 தீமோத்தேயு 1:6. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 1:6 நம்ம வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். அவர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்ட உடனே உனக்கு அபிஷேகத்துக்காக உன் மேல உன் தலையில நான் கை வைத்த பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கியது. அதோடு கூட நீ நின்று விடாமல், அந்த அபிஷேகத்தோடு மாத்திரம் நீ நின்று விடாமல் தொடர்ந்து நீ ஆவியில அனல் மூட்டப்படணும். அப்படின்னா நீதான் அதற்காக அனல் மூட்டணும், நீதான் பிரயாசப்படணும், நீதான் அதுக்கான எஃபர்ட் போடணும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கொடுத்தார்னா அது தீமோத்தேயுவுக்கு மட்டுமா? தீமோத்தேயு கொடுக்குவதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லும் பொழுது நம்ம மேல ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. அப்போ அது ஒரு பாயிண்ட் அதுல இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகத்திலேயே நின்று விடாமல் தொடர்ந்து நம்ம அந்த அபிஷேகத்துல நிரம்பி அதை அனல் மூட்டும் பொழுதுதான் அடுத்த கட்ட அபிஷேகத்துக்கு போகும். உதாரணமாக ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்த பொழுது வானம் திறந்தது, ஆவியானவர் அவர் மேல இறங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரோடு கூட பிதாவோடு கூட அவர் உறவு வைக்க ஜெபிக்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் அவர் மூலமாய் நடந்தது. நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினால அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறவராகவும் அவர் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அபிஷேகம் பண்ணுவது அவருடைய வேலை. ஆனால் தொடர்ந்து நம்ம அற்புதங்களை செய்வதற்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது அவரோடு கூட இணைந்து ஜெபிக்க. ஆமென். நல்ல கவனிங்க, அபிஷேகத்தை கொடுப்பது அவருடைய வேலை. அவரோடு இணைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிப்பது உங்கள் வேலை, என் வேலைன்னு சொல்கிறாப்புல. அதனால தான் திசையன் வேலையிலேருந்து வரும்போது அவளுக்கு அபிஷேகம் இருந்தது. என்னை விட வேத அறிவு அதிகம். ஏன்னா டெய்லி பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆலயத்துக்கு போகணும் வரணும், அப்படி வளர்க்கப்பட்டதுனால வேத அறிவு அதிகம். அவகிட்ட உபதேசத்தில் யாரும் நிற்க முடியாது. கரெக்டாக வசனத்தில் பிடிச்சி இந்த வசனம் இப்படி இருக்கேன்னு கரெக்டாக பிடிச்சிருவாப்புல. ஆனால் என்னதான் வசனம் அந்த இன்டலெக்சுவல் ப்ரீச்சர்ஸாக இருந்தாலும், இஃப் தேர் இஸ் நோ அனாயிண்டிங் இன் யுவர் லைஃப், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் வெறுமையான பாத்திரம். கர்த்தர் அவளை வல்லமையாக பயன்படுத்தினதுக்கு காரணம் என்னென்னா சரீர பலவீனம்.